திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இருக்க வேதபுரீஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம். சிவன் மாதவர்களுக்கும் வானவர்களுக்கும் வேதத்தை ஓதுவித்ததால் இந்த ஊருக்கு பேர் திருவொத்தூர். கோயில் உள்ள நுழைஞ்சதுமே முதல் ஆச்சரியம், எல்லா கோயிலையுமே நந்தி சிவனை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோயிலில் நம்ம உள்ள நுழையும் போது நம்மளை பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் சிவன் தேவர்களுக்கு வேதத்தை ஓதி கொண்டிருப்பதால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு வாயில பார்த்தபடி நிற்கும்படி நந்திக்கு ஆணையிட்டதா சொல்றாங்க. இன்னொரு கதையா, தொண்டைமான் என்ற அரசன் எதிரிகளோட போர் பண்ணிட்டு இருக்கும்போது பயந்து இறைவன் கிட்ட வேண்ட, இறைவன் பயப்படாத உனக்கு துணையா நந்தி அனுப்புறேன்ட்டு சொன்னதுனால நந்தி வாயில் நோக்கி இருக்கு. இந்த கோயில்ல 80க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. அதுல பல்லவர் காலத்து கல்வெட்டுகளும் சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளும் சுமார் 1300 வருஷம் பழமையானதா இருக்கு. என்னதான் கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டாலும் சிவன் சுயம்பு மூர்த்தி வேத காலத்துல இருந்து இருக்கிறதா சொல்றாங்க. தேவாரம் படிக்கிற எல்லாருக்கும் செய்யாறுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது திருஞான சம்பந்தரும் இந்த பனை மரமும் தான். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல இந்த ஊர்ல நிறைய சமணர்கள் இருந்திருக்காங்க. கோவில் செய்யாறு ஆற்றங்கரை ஓரமா இருக்கிறதுனால மணல் அரிப்பு ஏற்பட்டு கோவில் பாதிப்பு ஏற்படாம இருக்க ஒரு சிவனடியார் பனை மரங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் வச்ச பனை மரம் எல்லாம் ஆண் பனை மரமா இருக்கிறதுனால சமணர்களால் கேலி செய்யப்படுறார். திருஞான சம்பந்தரோட தல யாத்திரையின் போது இங்கே வந்த சம்பந்தர் கிட்ட அவரோட மனக்குமுறலை சொல்ல திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி அந்த ஆண் பனை மரம் எல்லாத்தையும் பெண் பனை மரமா மாத்தினார். பூத்தேர்ந்தாயன கொண்டுனின் பொன்னடின்னு தொடங்கி குறும்பை ஆண் பனை ஈன்குலை ஓத்தூர்னு முடியும். முக்கியமா இந்த கோயில் உள்ளார பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கு. வேதபுரீஸ்வரருக்கு வலது பக்கத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான நாகலிங்கம் இருக்கு. இந்த நாகலிங்கத்துல நிலமகள், மீன், ஆமை, யானை மற்றும் 11 தலை நாகம் இருக்கு. சமணர்களால் ஏவி விடப்பட்ட 11 தலை நாகத்தை பாம்பாட்டி சித்தர் வடிவத்துல வந்து சிவபெருமான் பிடிச்சிட்டு கோயிலுக்குள்ள போய் நாகலிங்கமா மறைஞ்சிட்டார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ராகு காலத்துல சிறப்பு பூஜைகள் இந்த நாகலிங்கத்துக்கு நடக்குது. கோயில் வளாகத்துல திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வந்து செஞ்ச அற்புத செயல்களையும் அவர் பாடின பூத்தேர்ந்தாயன கொண்டனின் பொன்னடின்ற பதிகத்தையும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. திருஞான சம்பந்தர் இல்லாமல் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் இந்த கோயிலில் வந்து பதிகம் பாடினதாக சொல்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த பதிகங்கள் கிடைக்காம போயிடுச்சு. மேலும் இங்கே இருக்க முருகனை பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியிருக்கார். வாய்ப்பு கிடைச்சா தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து சிவனை தரிசனம் பண்ணிட்டு போங்க.